பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தவும் முடியும், ஒரு மனிதனை தாழ்த்தவும் முடியும். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை அரியணை ஏற்றினார். தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன். கரவலான ஆடுகளை நடத்தி கொண்டிருந்தவன் யாரு? யாக்கோபு. ஒன்றுமே இல்லாமல் போனால் ஒரு நாள் அவனே சொல்கிறான், தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. வெறும் கையும் கோலுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். 2 பரிவாளங்களை உடையவனான் என்று அவன் வாயிலிருந்தே கர்த்தர் ஆசீர்வதித்ததை சொல்லுகிறான். இன்றைக்கு சொல்ல இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? நேற்று ஒரு சகோதரி அழுதிங்க, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல், ஐயோ என் பிள்ளையை வைத்துக்கொண்டு நான் கண்ணீர் வடிக்கிறேன். என் வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம் வருமா பிரதர்? ஒரு ஆசீர்வாதம் வருமா பிரதர்? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. ஆதியாகமம் 18:14 வாசிக்கிறோம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் என்னோடு சேர்த்து நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் ஒரு மனிதனை உயர்த்தின விதத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை, பழைய ஏற்பாட்டில் எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிற நில்லடியார் திரு நாமத்தில் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிற நில்லடியார் திரு நாமத்தில் ஆதரவே. இத்தனை மதக்கமுள்ள பதவியம் ஏழையம் எங்களுக்கு, இத்தனை மதக்கமுள்ள பதவியம் ஏழையம் எங்களுக்கு, எத்தனை மதயமோ நிற்கிறோமை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மதயமோ நிற்கிறோமை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிற நில்லடியார் திரு நாமத்தில் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிற நில்லடியார் திரு நாமத்தில் ஆதரவே.
எனக்கு அன்பானே, உங்கள் வேதத்தில் திருப்பி இருக்க பழைய ஏற்பாட்டில் எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை. யூதனாகிய மொர்தெக்காய், நல்ல கவனிங்க, யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகாஷ்வேருவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும், அது மட்டுமல்ல யூதருக்குள் பெரியவனும், தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய், அது மட்டுமல்ல தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கு எல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். நல்ல கவனிங்க இந்த மொர்தெக்காய். ஏன்னா எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்காதவங்க யாரும் இருக்கவே முடியாது. ஏன்னா எஸ்தர் ராஜாத்தி, உன் வேண்டுதல் என்ன? அநேக நேரங்களில் ஜபத்தில் கூட சொல்லியிருப்போம், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன். என்ன அழகா பாடுறோம்ல, ராணியாம் எஸ்தரே வேண்டுதல் தான் என்ன, பாதி நாடா தருவேன். ராணியாம் எஸ்தரே வேண்டுதல் தான் என்ன, பாதி நாடா இலோ தருவேன். உனக்கு பாதி நாடா இலோ தருவேன். ராணியா எஸ்தரே வேண்டுதல் தான் என்ன, பாதி நாடா தருவேன். உனக்கு பாதி நாடா இலோ தருவேன். ராணியாம் எஸ்தரே பொற்சங்கல் நீட்டப்பட்ட போது கேட்டான். என்ன கேட்டான்? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ராஜா ராஜஸ்திரியாகிய முற்றத்திலே நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அவள் அதன் நுனியை தொட்டாள். செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்படி ஆசீர்வதித்த தேவன். இந்த எஸ்தர் யாரு? அனாதையா வந்தவன். ஒரு தாய் தகப்பனுடைய வரலாறு இங்கே எழுதப்படவே இல்லை. அவருடைய சிறிய தகப்பன் தான் யாரு? மொர்தெக்காய். இந்த மொர்தெக்காய் தான் இந்த எஸ்தரை, அப்சாள் என்னும் எஸ்தரை, ஏன்னா அவளுக்கு 2 பேர், எஸ்தர் ஒன்று, இன்னொன்று என்னது? அப்சாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அப்சாள் என்னும் எஸ்தரை வளர்த்து வந்தவன் யாரு? இந்த மொர்தெக்காய். இந்த மொர்தெக்காய் யாரு? வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு கேட் கீப்பர். யாரு? கேட் கீப்பர். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 60:22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். ஏன்னா ஒரு காலம் வரும், நிச்சயமா அந்த காலம் வராம போறதே இல்லை. நம்பி காத்திருப்போம். அது வரைக்கும் என்ன செய்வோம்? சொல்லுவோம், வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, என் பாதையும் நீரே, ஆக வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, என் பாதையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.
நேசர் இன்ப நேரத்தில் இன்பமே அவர் எந்த வேளையும் என் மாறிடா நேசர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்பியாய் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு சினிமாக்காரன் பாடினா ரசிப்போம், எங்களுக்கும் காலம் வரும்னா. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகளெல்லாம் தீரும், என்ன அருமையான பாட்டும்போம். ஆனால் வேதம் சொல்லுது, ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தா கட்டாயம் உயர்த்துவார். தாவீது இருந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், அப்பா கூட கூப்பிடலை வீட்டுக்கு. சாமுவேல் அபிஷேகம் பண்ண வர்றாரு, மற்ற பிள்ளைகளெல்லாம் நிப்பாட்டினான். ஆனால் தாவீது என்ன செய்யலை, நினைக்க கூட இல்லை. ஆனால் கர்த்தர் சாமுவேல் மனதில் அதைத்தான் பேச வச்சார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவனாகும் இல்லைப்பா இல்லைப்பா, வரிசையா வேரியஸ் நல்ல ஜெய்ஜாண்டிக் அப்பியரன்ஸ் நடந்து போகிறாங்க. செம்மா எலியாக்கிம் எல்லாம் நடந்து போகிறாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ இவங்களை பார்க்குற மாதிரி நான் பார்க்கலப்பா, நான் யாரை பார்க்குறேன், அற்புதமாய் மாறுவதற்கு அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்றுகிறவர். ஏன்னா அவர் யாரு? ஆக அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அக்கினி ஊடாய் நடக்கலாம், ஆழியின் தண்ணீரை கடக்கலாம், சோதனையோ மிக பெருகலாம், ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஏன்னா அவர் சிலுவையில் ஜெயம் கொண்டார். கொலோசியர் 2:13-15 வரை வாசி பார்த்தீங்கன்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி சிறந்த தேவன் நமக்கு வெற்றியை தருவார். அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம், மறந்து போயிடுறோம். அனாதையா வந்த எஸ்தருக்கு ராணி அந்தஸ்தை கொடுக்கலையா? அதே போல அவளை வளர்த்து வந்த தகப்பன் யாரு? கேட் கீப்பர். கேட் கீப்பர்னா நீங்கள் சாதாரண கதவை திறக்கிறவன். வாட்ச்மேன் யார் வந்தாலும் என்ன செய்யணும்? டோரை ஓப்பன் பண்ணணும், திரும்ப மூடணும், அவ்வளோதான் அவனுடைய வேலை. வந்தவங்களும் திறந்து கொண்டு எத்தனை தடவை வந்தாலும் சரி திறந்து மூடிக்கிட்டு இருக்கதான், வேறு வேலை கிடையாது. இந்த மொர்தெக்காயை பற்றி தான் இங்கே வேதத்தில் எழுதியிருக்கு. எனக்கு ஒரு செக்யூரிட்டி ஒருவர் தெரியும். அடிக்கடி அவர் என்ன செய்வார், ஃபோன் பண்ணி பேசுவார். செக்யூரிட்டி ஜாப்பில் இருக்கார். அவருக்கு ஒரு 100 ரூபா கிடச்சா கூட அதை காணிக்கா போடுவார். போன வாரத்தில் சில செய்கிற காரியம் என் மனதே அசைச்சிருது. ஜார்ஜ்னு ஒரு நண்பர், இதை நான் சொல்லக்கூடாது, அவர் சொல்லியும் சொல்லலை. ஆனால் நான் என் மனசில் அதை தாங்க முடியல, அவர் செஞ்ச காரியத்தை, அதனால சொல்கிறேன். இந்த ஜார்ஜுங்கிறவர் வீடு வீடாக வீதி வீதியாக போய் இந்த ஸ்டவ் இருக்குது பாருங்க, கேஸ் ஸ்டவ், வீடுகளில் சிலிண்டர் வச்சுருக்கீங்களே, அந்த சிலிண்டர் அடுப்பை ரிப்பேர் பார்க்குறது. இது பெரும்பாலும் ரிப்பேர் வர்றதே ரொம்ப அரிது. எப்போவாவது பர்னர் வரும். இப்போல்லாம் பெரிய பெரிய பர்னர்களாக வந்துருச்சு. அதை அடைக்கிறதும் கிடையாது, அடைச்சா நம்மளே குத்தி விட்டு எடுக்கலாம், நிறைய பேர் கற்றுக்கிட்டோம். இதில் அவர் இந்த ஸ்டவ்வை தான் ரிப்பேர் பார்க்குறவர். இவர் ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணார், ஐயா இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு அறை கட்டணும்னு சொல்லிக்கிட்டே வாரீங்களே, இந்த அறை கட்டுற பணியில் நான் ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன்,
அதை கொடுத்தா ஏற்றுக்குவீங்களான்னாரு. நான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு உண்டியல் சேர்த்து வச்சுருப்பார் போல், பரவாயில்ல ஐயா, அதனால என்ன, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் பரவாயில்ல ஏற்றுக்கிறேன். அவர் இந்த கேஸ் ரிப்பேர் பார்க்குறதுல போயிட்டு வர்ற நாளில் அவர் என்ன கிடைக்குதோ அதில் 10ல் ஒரு பங்கு ஆண்டவர் கொடுத்துருவாராம். நல்லா கவனிங்க. இன்னொரு 10ல் ஒரு பங்கு வச்சு ஏழைகளுக்கு போட்டு வைப்பாராம். அப்படி போட்டு வச்ச பணத்தை அன்னைக்கு அனுப்பியிருந்தார் 40,000 ரூபாய். எனக்கு அப்படியே மனசில் கண்ணீர் விட்டு அழனும் போல தோணுச்சு. ஏன்னா இந்த படியெல்லாம் இன்னைக்கு காரணம் என்னங்க, ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை உயர்த்துவார். அவருக்கு நான் கேட்ட பிள்ளைகள் உண்டா இருக்காங்க ஐயா. தினம் என்ன வேலை பார்ப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சு ரோடாக கத்திக்கிட்டு போவேன். கேஸ் ரிப்பேர், அடுப்பு ரிப்பேர் இப்படி தான் கத்திக்கிட்டு போவேன். அதில் வந்த காணிக்கை அனுப்புறையானார். எனக்கு அந்த காணிக்கை தொடும்போதே கண்ணீர் வந்தது. ஏன் தெரியுமா, எவரையும் மேன்மைப்படுத்துகிற தேவன் அனாதையாய் வந்த எஸ்தரை அரியணை ஏற்றி வைத்தாரே. அவருடைய சித்தப்பன் யாரு, மொர்தெக்காய், சின்ன தகப்பன். இந்த மொர்தெக்காய்னா என்ன அர்த்தம், சிறியவன் என்று பொருள். வேதத்தில் வாசிக்க கேட்டோம், சின்னவன் 1000. ஏசாயா 60:22 திரும்ப வாசிக்கலாம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் ஆமா அவர் நடப்பிக்கிற தேவன். மொர்தெக்காய் யாரு, சாதாரண ஆளுங்க. ஆனா அவனை குறித்து இந்த வேதம் சொல்லுது 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவன் எப்படி ஆனானா, ராஜாவுக்கு அடுத்த இடத்திலே, 2ஆம் இடத்திலே. முதல் இடத்துல ராஜா, அதுக்கு அடுத்தாப்புல யாரு தான் பெரியவன், மொர்தெக்காய். அவனை குறித்து வாசிக்கும் போது என்ன எழுதியிருக்கு, யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகாஷ்வேருவுக்கு 2ஆவதானவனும். ராஜாவுக்கு அடுத்தபடி யாரு தான் பெரிய ஆளு, அவர் தான் மொர்தெக்காய் தான். யூதருக்குள் பெரியவனும். ஆமா, சின்னவன் பேர் பெற்ற ஒருத்தன் இப்ப யாரு, பெரியவனும். தன் திரளான சகோதரருக்கு பிரியவானவனுமாய் இருந்தவர் அல்லாமல் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ஒரு காலத்துல ரெட்டுடுத்திக்கிட்டு அலறிக்கிட்டு இருந்தவன். அதே எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவருடைய நிலையை கொஞ்சம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட, நல்ல கவனிங்க, அழிக்க நினைத்தவன் ஆமான், அவன் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். 15ஆம் வசனம் அதே அதிகாரத்தில், அப்பொழுது மொர்தெக்காய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரம் பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் மகிழ்ந்திருந்தது. 17ஆம் வசனம், ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. அல்லேலூயா. எப்படிங்க மாறுச்சு, காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிறவர் கர்த்தர். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எப்படி என் காரியம் முடிய போதோ, எப்படி எனக்கு இந்த காரியம் நடக்க போதோ, தலைகீழாய் அப்படியே மாற்றுவார். நீங்க மட்டும் நம்பிக்கையோட காத்திருக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷம் அடைகிறீங்க. அநேகர்லாம் ஆச்சரியப்படுறீங்க. ஒரு ஆச்சரியம் படாதீங்க. கழுதையை கொண்டு கூட கர்த்தர் நீதி சொல்லுவார். இந்த கழுதை ஏதோ கழுதையாமல் போன பிறகு பிரயோஜனப்படுத்துகிறார், அவ்வளோதான். எனக்கு கண்பார்களே, ஆச்சரியப்படுறது, ஆறுதல் அடைகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன் தெரியுமா, எனக்கு கண்பார்களே, நாங்கள் ஒவ்வொரு வாரமும்
சபையை திறக்கும் போது எனக்கு ஜெபம் என்ன தெரியுமா? இந்த கண்ணுதிராவங்கள சாப்பிடாமல் அனுப்பிடக்கூடாது, இவங்களை கூட்டிகிட்டு வந்து கொண்டு விடுறதுக்கான பணம் எப்படியாவது இருக்கணும். ஏன்னா 2 கண்ணுதிராவ திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க 9:30 மணியில். இவங்களை 1 இல்லை 2 தடவை 3 தடவை கூட வேனில் எடுத்துகிட்டு வரணும். வாடகைக்கு தான் வேன் எடுக்கிறோம். ஒரு வாரத்துக்கே 4000 ரூபா வேணும். இவங்களை சாப்பிட வைக்க குறைஞ்சது 80 பேர் 100 பேராவது வருவாங்க. அது கூட போகிறது அப்புறம் 80 பேர் 100 பேர் வருவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா வச்சு பாருங்கள், 10,000 ரூபா இல்லாமல் ஒரு சாப்பாடு போட முடியாது. இவங்களை சாப்பிட வச்சு அனுப்புறது தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் பருகிற ஒரு சந்தோஷம். இவங்களை அழைத்து வந்து சத்தியத்தை சொல்லி அவங்கள நல்லா ஆத்மத்திலையும் திருப்தி அளித்து அவங்க போகும்போது பாடிக்கிட்டே போகணும். ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்துடாதேன்னு சொல்லிக்கிட்டே போகணும். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கர்த்தர் உங்களை ஏவினால் இந்த ஊழியத்தை வந்தவர் நான் பார்க்கலாம், இதற்கு உதவி வருகிற உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அறியாதவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா வேனுக்கு வச்சா மாதத்துக்கு 16000, வருஷத்துக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும். இடையில ஒரு உபவாச ஜெபம் வச்சோம், அல்லது ஒரு முழுகிற ஜெபம் வச்சோம், ஒரு நாள் ஸ்பெஷல் கூட்டம், என்ன கூட்டினாலும் 4000 ரூபா வேணும். இதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஒரு வேனை எப்படியாவது ஆண்டவர் யாரை கொண்டாவது வைக்கணும். ஒரு டிரைவரை போட்டால் போதும், 6 வாட்டில் கூட்டிகிட்டு வந்துடுவார். இவங்களை பொறுமையாக நின்று ஏற்றிட்டு வரலாம். வாடகைக்கு அந்த டயத்துக்கு மட்டும்தான் வருவாங்க. டைம் ஆச்சுன்னா யாருன்னு பார்வையிலாகணும்னு பார்க்க மாட்டேன், அவசரப்படுறாங்க. ஆண்டவர் சீக்கிரம் தரதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறக்கு உதவலாம். ஏன் பார்வையற்றவங்க மரித்தா கூட அடக்கம் பண்ணுற ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம். எத்தனையோ காரியம் உண்டு. அது மட்டும் இல்லை, எப்படி பிரதர் நாங்கள் தூரத்தில் இருக்கோம், இதில் 2 நம்பர் ஜிபே ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் தாராளமாக அங்கேருந்தே ஜிபே ஃபோன்பே வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிறவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து நீங்கள் அனுப்பலாம். ஆனால் உங்கள் ஃபேன் நம்பர், அதுபோல் உங்களுடைய ஃபேன் நம்பர், ஆதார் நம்பர் இருந்தால் உங்களுக்கு அந்த வரி விலக்குக்கான சர்டிஃபிகேட்டும் உடனே கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இதற்கென்று உதவினால் அதை தொடர்பு கொண்டு எங்களோடு கேளுங்க, அதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். சில சொல்லிங்க ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்னங்க கணக்குமிங்க, அப்படிப்பட்டவங்க எதை பற்றி யோசிக்க வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, காலை உங்கள் ஜெபம் எந்த காரியமாவது சொல்லணும்னு விரும்பினா காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே கூப்பிடுங்க. ஏன் தெரியுமா? நான் காலையில் இந்த முதிர் வயது காலத்துலேயும் கொஞ்சம் எந்திரிக்கிற கஷ்டம்தான், உட்கார எந்திரிக்கிற கூட கஷ்டம்தான். இருந்தாலும் தெருவில் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு பழகி போச்சு. கடைசி ஜீவன் போகிற வரைக்கும் கூட அதுதான் இருப்பேன்னு என்னமோ தெரியாது. அதனால தெருவில் எப்படியாவது பிரசங்கம் பண்ண போகணும். சில நேரம்லாம் காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளவு பலவீனத்தில் முடியாமல் இருக்கும். எப்படியாவது ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரணுமே. எனக்கு அன்பானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த நேரம் உங்கள் ஃபோன் எடுத்து பேச முடியாதனால சொல்கிறேன். நீங்களும் வந்து பார்க்கலாம். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே ஒரு கேட் கீப்பர், ஒரு வாயிற்காப்பாளன், ஒரு வாட்ச்மேன், அவனை ராஜாவுக்கு அடுத்த இடத்தில் வைக்க கூடுமானால் யார் யார் ஐயோ இனிமே என் வாழ்க்கையில் ஒரு வழியும் இல்லை, ஒரு வாய்ப்பும் கூட இல்லை, இனிமே என் வாழ்க்கை இப்படியே தான் இருந்துருமா, என்னையும் உயர்த்துவாரா என்று கேள்வியோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். அனாதையாய் இருந்த எஸ்தருக்கு வழி திறந்தது உண்மையானால், ஒரு வாயிற்காப்பாளனாய் இருந்த மொர்தெக்காய்க்கு வழி திறந்தது உண்மையானால், ஒரு அழிவு என்று நிச்சயிக்கப்பட்ட யூதர்கள் விருந்து கொண்டாடும் பண்டிகையாய் இருந்தது உண்மையானால், உங்கள் வாழ்க்கையிலும் ஐயா சந்தோஷமும் கழிப்பும் கர்த்தர் தருவார். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன்.
வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த உபவாச நாட்கள் வருகிறதற்கு ஆயத்தப்பட்டு காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். 40 நாள் ஜெபம் எங்கள் ஆலயத்தில் வருஷந்தோறும் நடைபெறுவது உண்டு. உங்கள் ஜெபக்காரியை எதுனாலும் எழுத்து மூலம் சொல்லலாம். அந்த 40 நாள் ஜெபத்திற்கு ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் செலவழிப்போம். எதுக்கு? உபவாசத்தோடு ஜெபித்து விட்டு போகிறவங்களுக்கு ஒரு டீயும் ஒரு பிஸ்கட்டும் கொடுக்க. ஒரு நாள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால், ஒரு நாளை நீங்கள் பொறுப்பேற்று சொல்லலாம். அந்த நாள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவே ஜெபிக்கப்படும். அது மட்டுமல்ல, உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கெங்கே எந்தெந்த சூழ்நிலையில், எந்தெந்த கிராமத்தில், எந்தெந்த மூலையிலே ஒருவேளை தனித்திருந்து துணை இல்லாமல் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற என் அன்பு பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்காய், தாயை இழந்த பிள்ளைகளுக்காய், கணவனை இழந்த மனைவிக்காய், மனைவியை இழந்த கணவனுக்காய், தங்களுக்கு அன்பான தாயை இழந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்தீர், வாழ வைக்கிறீர், ஸ்தோத்திரம். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத வியாதியினால் அல்லலுறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கழிப்பாய் மாற்றுகிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.